ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ அவங்களோட டூ ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு யாரா இவன் என்னோட பர்சனாலிட்டியான நல்லா இருக்கான், ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருந்திருப்பான். ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஜிம்மன் தான், அண்ணாடா இவன் யாரை பார்த்துட்டு இருக்கான், என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து எங்கே பார்க்குறானோ ஜிம்மனும் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து அவங்க கூட வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜிம்மன், ஏய் யாரா அது, பா இவ்வளோ செம்மா இருக்கான்ல, ஐயோ அவன் பாடி பில்டிங்லாம் செம்மையாக இருக்குது, ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கானே, இவன் சிங்கிளா அப்படின்ற மாதிரி ஜிவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ கெரோ வந்து 2 பேர் மண்டையும் தள்ளி விட்டு அதுக்கு நடுவில் நுழைச்சிட்டு அதை பார்த்துட்டு இருக்கா. வாவ் வாட் அ பியூட்டி, ஏய் செம்மா இருக்காண்டா, சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா மண்டை போட்டு ஆட்டிகிட்டு இருக்கா. ஏய் உனக்கு கல்யாணம் ஆக போகுது அது தெரியுமா, அந்த பொண்ணு குட்டி கிடக்கிறான், எனக்கு இவன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் பன்னியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்களா. தேவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ 2 பேரையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். யார் அவன், யார் அவன் என் ஆள் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான், அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா, ஐயோ அவன் கம்மிட்டடா வடப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஜிம்மின் வர கத்துறான். உடனே தான் ஜிம்மனோட மண்டையை போட்டு போய் திருப்பிட்டு இருக்கான். இங்கே 3 பேரும் அங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி உருண்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவன் லூஸு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒலாத்திட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்காக லன்ச் டைம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜங்குக், உங்களுக்கு ஆப்போசிட்டில் தாயாங் அண்ட் உங்கள் அக்கா, நீங்கள் 4 பேரும் ஆப்போசிட்டில் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா, தேவங்கோட அம்மா, ஜங்குக்கோட அம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 4 பேரையும் தாங்குன்னு தாங்குறாங்க. நீங்களா உன்னை நிமிந்து பார்த்தாதானடா அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தேவங்கக்கா உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கேன், அவன் உனக்கு என்ன பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து சாப்பிடவே இல்லை, உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் நான் உன்னை பார்ப்பேன் போடா அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு அந்த சைடில் இருக்க ஃபுட்டை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அதை பார்க்கல ஆக்சுவலி. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் ஜங்குக்கு எட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஜிம்மன் வந்துட்டு ஒரு சிக்கன் பீஸ் வந்து சிக்கன் குழம்பு அதை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அதை லைட்டாக வைக்கும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா, உங்கள் மேலே லைட்டாக கொட்ட போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாடி அந்த சைட் லைட்டாக சாய்க்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ நீங்கள் சாய்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட சீக்ஸ் வந்து ஜங்குக்கோட லிப்ஸில் லைட்டாக பட்டுருது. ஸோ வந்து அது எப்படி மற்றவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஜங்குக்கு வந்து உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிம்மன் ஐயோ கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஆப்போசிட்டில் ஒரு மாதிரி அனல் அடிக்குது. ஜிம்மனை அப்படியே முறைச்சிட்டு இருக்கான் தாயம். எனக்கு சனி வெளியெல்லாம் எங்கேயும் இல்லைடா, நீங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்கான். ஐயோ அண்ணா ஒரே பேடு வைப்ரேஷனாக இருக்கே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்க்குறான். பார்த்தா தாயம் அவன் கண்ணிலே எடுத்துருவான் போல், அந்தளவுக்கு முறைச்சிட்டு இருக்கான். சாரி மச்சான், நான் இது பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனை குழம்பு வச்சுட்டு ஓட்டம் ஓடிட்டான். இதை பார்க்கும் போது செம்ம காண்டாகுது. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷையாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அப்படியே தாங்க பார்க்குறீங்க. தாயம் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணு அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஐயோ இவன் வேற பார்க்குறானே, நான் அவனை கடுப்பேற்றுறான்னு தான் பார்த்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு தரலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ப்ளஸ் எம்பாரசிங்காக இருக்குது. ஐம் ஸோ சாரி, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல. இட்ஸ் ஓகே ஜங்குக்கா, இட்ஸ் ஓகே. நான் வேணும்னு பண்ணலையா,
பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிவிட்டு இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே விழுக்கிறது அடுத்தவன் பொண்டாட்டி மேலே அப்படின்ற மாதிரி இங்கே தயவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு புலம்பிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க போயிட்டாங்க. தயவங்க வந்து உங்கள் முன்னாடி அவ்வளோ கோவமாக அந்த பிளேட்டை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து பொறுமையாக சாப்பிட்றீங்க, எப்படா எந்திரிச்சு போகலான்ற மாதிரி. ஆனால் தயவங்க வந்து எந்திரிக்கிற பாடு இல்லை. நீ எப்போ எந்திரிப்பியோ அப்போ தானே நானும் எந்திரிப்பேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து சரி இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், நம்மளே எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எந்திரிக்க போகிறீங்க. வாயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல, என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிளேட்டை வாஷ் பண்ணுறதுக்காக போகிறீங்க. தயவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஸோ அவன் அப்படியே பிளேட்டை எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். இங்கே பாரு வாயன், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன பேசணும்? என்ன? அவன் கிஸ் பண்ணுறதுக்கு நீ யாருடி? அவன் தானே கிஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ எந்த? ஏன்னா புரியலையே. என்ன புரியலையா? டேய் நீ என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஹே தாயங், லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நான் ஒண்டா இருந்தேனா நீ ஏன்னா என் அக்கா கையில் போய் ட்ரிங்க மாட்ட போகிற? உனக்கு தான் நான் வேணான்னு ஆயிடுச்சுல. வயன் என்ன தராத மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு நீ தான் முக்கியம். என்னதான் பண்ணாலும் நீ முக்கியமா? நீ பண்ணிட்டு அந்த காரியம் நல்லதை நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. வந்துட்டான் சொன்னிய, எனக்குன்னு எங்கேருந்து தான் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் திரும்புகிறான். பார்த்தா ஜங்குக் தான் உங்கள் முன்னாடி வந்து அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பன்னி டீத்தை காமிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் வருது. தான் அவங்க அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சொல்லு ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி தயாங் வந்து இருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஜங்கு கூப்பிடவும் அவன் பின்னாடி அப்படியே போயிட்டீங்க. போரா பொறு இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ தயாங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பிளேட்டை அவசரமாக கழுவி வச்சுட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் போகிறதுக்காக தான் போகிறாங்க. நீங்கள் டெரஸ் போகிறீங்களா? இருங்கடா நான் வரேன், நடுவில் இந்த கோஷிக்கு அந்த மாதிரி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ தயாங் வந்து ஸ்டெப்ஸ் ஏறதுக்காக போகிறான். ஸோ அப்போன்னு பார்த்தா அங்கன்னு ஒரு மாமா இருப்பார். ஒரு பெரிய மீசெல்லாம் வச்சுட்டு ஒரு மருலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி நாட்டம்மா மாதிரி இருப்பாங்க பார்த்தியா, அது வந்து உங்கள் மாமா. ஸோ ஏய் எங்கே போகிற தயாங் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. சித்தப்பா உனக்கு என்ன வேணும்? அதுவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. சித்தப்பா என் அவசரம் புரியாமல் பேசிகிட்டு இருக்காது, போய் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கத்திட்டு இருக்கான். ஏய் இங்கே வாடா அப்படின்ற மாதிரி தயாங்க பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. தயாங்கா அந்த மாடியை பார்க்குறான், இவங்க பார்க்குறான், அந்த மாடியை பார்க்குறான், இவங்கள பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உட்கார முடியலை. அவன் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்க போட்டு அங்கே இருக்க ஃபேமிலிஸ்லாம் ஒரு வழி பண்ணிட்டாங்க. தயங்கையும் என்ன வினுங்களேண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக அப்படியே தாங்க விட்டுறாங்க. அவன் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நேராக டெரஸ் போகிறான். டெரஸ்ட்டு போய் அந்த டெரஸையே ஒரு சுற்றி இருப்பான். யாருமே இல்லை. போயிட்டோம். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடே அவ்வளோ டெக்கரேஷன், ஏன்னே தெரியல. ஸோ தயாங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு கீழே நடந்து வரான். என்னடா வீடுன்னா இவ்வளோ அமர்க்கலமாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தயாங் வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜிம்முன்னு கேரவும் இழுத்து போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதை எடுடி அதை எடுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இவனுங்க அண்ணா இவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி, ஆமாம் இல்லை நம்மளுக்கு தானே கல்யாணம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து அவன் ஹேரை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே அப்படியே அவன் தூக்க கலக்கத்தோடு வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து டே மச்சான் என்னடா இப்படி நின்றுருக்க ரோட்டில் அந்த சைடு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் வந்து தாங்க அந்த சைடு தள்ளி விட்டுறான். அவன் போய் அப்படியே கெரோ மேலே போய் லைட்டாக இட்டான். லூஸு அந்த சைடு போடா அப்படின்ற மாதிரி தாங்க தள்ளி விட்டுறா. நான் இவங்க 2 பேரும் நம்ம தள்ளி விட்டுருக்காங்க. கெரோ நில்டி, நான் இப்போ உனக்கு என்னடி இவ்வளோ ஜாலியாக ஒரு மாதிரி நல்லா இருக்கே? அதுவா அவ்வளோ ஒன்றும் இல்லையே, நீயே பார்த்துக்கோ சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கெரோ வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டா. நில்டி அப்படின்ற மாதிரி
அவங்க வந்து சரி என்னமோ அப்படின்ற மாதிரி அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு நம்ம ஆளை காட்டினவே காணோமே, எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்களை தேடிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க உங்களை சுற்றி சுற்றி தேடுறான். நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களோட கண்ணில் படவே இல்லை. என்னவா இருக்கும், என்ன நடக்க போதிங்க, யாருமே நம்மளை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ வந்து இப்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் லைட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் தான் இது நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட். தயாங்குக்கும் உங்கள் அக்காவுக்கும் நடந்துச்சு. ஸோ ஜங்குக்கும் உங்களுக்கும் நடக்கல இல்லையா? ஸோ வந்து இதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இது இந்த லூசு பயலுக்கு தெரியல, ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜங்குக்கு வந்து செம்மையாக ரெடியாகி வந்திருக்கான். ஸோ தயாங்குமே அதே மாதிரி தான் ரெடியாகி வந்திருக்கான். ஜங்குக்கும் தயாங்கும் மூஞ்ச பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி போகிறானுங்க. ஸோ வந்து யாரா இவன், எதுக்குடா அப்படி ரெடியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து ஜங்குக்கு மேலேயும் கீழேயும் பார்க்குறான். ஜங்குக்குமே தயாங்க மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டானுங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அந்த மேடை மாதிரி ஒரு குட்டியாக போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏறி ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டு இருக்கான். தயாங்க்கு வந்து என்னடா இது, இவன் எதுக்குடா இங்கே போய் நிற்கிறான், என்ன இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து சரி பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து தயாங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. ஏன்னா பொண்ணா அப்போது வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஒரு பிங்க் கலர் ஹாஃப் சாரி அப்படியே நீங்கள் மேலேருந்து கீழே நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களோட லிப்ஸில் வந்து ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ரொம்பலாம் சிரிக்கலை, லைட்டாக சிரிக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். ப்ளஸ் அவனுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு பக்கம் வந்து கோவம் வருது. அவனுக்கு மிக்ஸ்டு எமோஷன். உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் கீழே இறங்கி வரும்போதே தேங்காய் நோட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் தேங்க நோட்டீஸ் பண்ணல, எதுக்கெல்லாம் அவனை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே இறங்கி வந்து ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜங்குக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆன மாதிரி ஒரு பிங்க் கலர் சல்வார் மாதிரி போட்டிருக்கான். நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் படி இருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கான். ஸோ தயாங்க்கு அவங்க 2 பேரையும் பக்கத்தில் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ வெறி ஆகுது. ஸோ பக்கத்தில் கெரோ லெஃப்ட் சைடும் ஜிம்மின் ரைட் சைடும் நின்றுருப்பாங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா ஜிம்மோட காலிலே மிதிச்சிட்றான். ஐயோ அம்மா, என்னடா பண்ணிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை, எதுக்குடா அங்கே போய் நிற்கிறா? என்ன, ஏன் அங்கே போய் நிற்கிறாளா? என்ன மச்சான் உனக்கு தெரியாதா? அதான் உன்னோட எக்ஸுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த ஜங்கு கூட. நான் அவனை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், என்ன பண்ணுறது? காலை ஃபுல்லாக உன் கூட இருந்தால் சிங்கிளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஃபீலாடா பண்ணிகிட்டு இருக்க, அவன் ஒன்றும் எக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க்கு செம்மக்கும் வருது. அவன் ஒரு மாதிரி போய் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். அப்போ வந்து கெரோ, டேய் நில்லு, என்ன எனக்கு புரியல, நீ போட்டல்ல அவன் முன்னாடி, அதே மாதிரி தானே உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கெரோ சொல்லி முடிக்கலை. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கையிலையும் ஜங்குக்கோட கையிலையும் ரிங்கை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோடு வாங்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக தேவங்க வெறுப்பேற்றணும், என்ன தான் இருந்தாலும் நமக்கு தேவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் இன்ன வரையும் நினச்சிருப்பீங்க. என்ன தான் ஆனாலும் தேவங்க இந்த மேரேஜை நிப்பாட்டிடுவான், அவன் நம்மளுக்கு தான் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே. ஸோ இப்போ வந்து ரிங்கை கொடுத்தோடனே நீங்கள் வந்து தேவங்க பார்க்குறீங்க. அவங்க ஒரு மாதிரி செம்ம வெறியோட அதை போட்டோன்னா உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி அவன் வந்து உங்களை ஒரு மாதிரி எரிக்கிற பார்வையில் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஏக்கத்தோட இதை வந்து நிறுத்திட்டு அவங்க எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தாங்க பார்த்து சொல்கிற மாதிரி 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஏன் பேபி செல்லும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இது வந்து தாங்க கேட்குது, என்ன பேபி செல்லம்மா, ஓ அந்தளவுக்கு 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஹேண்டு க்ரிப் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். அவன் பல்லெல்லாம் நரன்னு கடிச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்து கெரவன் தான் தேவங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறா. தேவங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். நீ கோவப்படுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை தேவங்க, நான் அப்போவே சொன்னேன் தேவையில்லாத தப்பு பண்ணாதன்னு, இப்போ பார்த்தியா எங்கே வந்து நிற்குதுன்னு.
அந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நான் எனக்கு பண்ணாமல் இருந்தேன்னா ஒயின் உனக்கு கிடைச்சிருப்பாடா, உன் கோவத்தால் தானே நீ இங்கே வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி கெரோ சொல்கிறா. தாங்க வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்து அவன் ஹேண்டை க்ரிப் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதை அப்படியே லூஸ் பண்ணிட்டான். ஜிமினுக்கும் கெரோவுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே 3 பேர் ஒன்றா தானே இருக்காங்க. ஸோ அப்படின்ற போது ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ வந்து கெரோ ஜிமினுமே தாயாங்க விடு, தாயாங்க விடு, அவன் எக்ஸ் மட்டும்தான். இப்போ தான் உனக்கு ஜோயா இருக்கால்ல, ஜோயா பாரு, அவள் ரொம்ப க்யூட் அண்ட் கேரிங் கூட, உன்னை லவ் பண்ணுறாடா, நீ அவளை பண்ணு, நீ அவளை பாரு அப்படின்ற மாதிரி ஜிமினும் கெரோவும் சொல்கிறாங்க. அவங்க அதெல்லாம் எதுவுமே காதில் விழுகவே இல்லை. அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜங்குக் கூப்பிடுமே, சொல்லு ஜங்குக் போடு அப்படின்ற மாதிரி கை நீட்டுறான். நீங்களுமே அவங்க பார்த்துக்கிட்டே அவன் கையில் ரிங்க போடுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. பட் நீங்கள் அதை எதுவுமே காட்டிக்கல. ஜங்குக்குமே உங்கள் கையை வந்து அப்படியே பிடிச்சி க்ரிப் பண்ணி உங்களை ஐ டு ஐ பார்க்குறான். நீங்களுமே என்னடா பண்ணுறான் இவன் அப்படி. ஃபர்ஸ்ட் வந்து ஜங்குக்கு வந்து உங்களை பிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கையை எடுக்க போகிறீங்க. பட் ஜங்குக்கு வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் தான் தேங்க லவ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக் பயன் என்னை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஐயை வந்து பார்க்க வைக்கிறான். நீங்களுமே ஜங்குக்கோட ஐயை பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் ஐ லவ் யூ மேன், ஐ லவ் யூ. நீ என் மாமா பொண்ணு அப்படின்றனால கிடையாது, உன்னை பார்த்து உன் ஃபர்ஸ்ட் சைட்லேயே எனக்கு பிடிச்சதுடி, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓகே தான். உன் பாஸ்ட்டு யாராக வேணா வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இப்போது நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். நீ என்னோட ப்ரெசண்ட். ஓகே, உனக்கும் நான் ப்ரெசண்ட்டாக இருக்கேன். நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்துக்கிறேன். உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஒன்லி, புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ரிங் போட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான். தாயாங் அவன் ஹேண்டை பயங்கரமாக க்ரிப் பண்ணி அப்படியே முன்னாடி போகிறான் அடிக்கிறதுக்காக. நான் போகிறேன்டா, அந்த குணத்தை நிறுத்த போகிறேன்டா அப்படின்ற மாதிரி. கெரோ ஜிமினும் தான் தயாங்க பிடிச்சி அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. இந்த சைட் ரைட் சைட் ஜிமினும், லெஃப்ட் சைட் கெரோவும் தாங்க பிடிச்சி அப்படியே காம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. தாங்கால் இது வந்து ஹீல் பண்ணிக்கவே முடியல. அவனால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே கைமீறி போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க வந்து நிப்பாட்டுவான் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் அவனுமே எதுவும் சொல்லலையா? நீங்கள் அப்படியே திரும்பி அவங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. ஸோ அதனால் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு ஓடிட்டீங்க. உங்கள் ரூமில் போயிட்டு உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு உங்கள் 2 ஹேண்டையுமே உங்கள் ஐஸில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி உட்காந்து உங்களுக்கு டியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஏன் தயம் எப்போ பாரு என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க? ஏண்டா உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ என்ன தான் என்கிட்ட சண்டை போட்டாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தாயம். ஆனால் நான் உங்ககிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தாயம். ஏன் என்னை எப்போ பாரு கஷ்டப்படுத்திட்டே இருக்கு? உனக்கு நான் அழுகணும்ல? உனக்கு நான் அழுதாதானே சந்தோஷம்? ஏன் தாயம், ஏன் எப்போ பாரு என்னை மட்டும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கு? அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது உங்கள் கையை பார்க்குறீங்க. ஜங்குக்கு போட்டு விட்ட ரிங்கு அதை அப்படியே கழட்டி தூக்கி எறியலாமான்னு தோணுது. அதை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதை கழட்ட முடியல. இது வேற கழட்டி தொழிய மாட்டேங்குது. இது எனக்கு நீ போட வேண்டியது தாயும். ஆனால் நீ என் அக்காவோட கையை பிடிச்சிருங்க போட்டு விட்டல. உனக்கு நான் அவ்வளோதான் இல்லை தாயம். உன்னை லவ் பண்ணும் போதே சொன்னாங்கடா, நீ சும்மா டைம் பாஸுக்கு தான் லவ் பண்ணுவேன், உன்னை கழட்டி விட்டுருவான் அவனோட கேரக்டரே தான். அதே மாதிரி பண்ணிட்டல.
அதே மாதிரி பண்ணிட்டல. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தாயம். இந்த 4 மாதம் நீ என்கிட்ட வந்து பேசிட மாட்டியான்னு தோணுச்சு. ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ மீன் வாயில் இந்த சைட் தாயம் செம்ம கோவமாக இருக்கான். அவனுக்கு அவ்வளோ வெறி, அவனால் வெறி அடக்க முடியல. ஜிம்மனும் கேரவும் தான் அவனை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே தாயம் நான் அவளை போய் பார்க்கணுண்டா அப்படின்ற மாதிரி இங்கேருந்து தாயாங் வந்து எந்திரிச்சு பார்க்குறான். ஸோ அப்போ வந்து தாங்க வந்து கூப்பிடுறாங்க, இவங்க வர என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறா, உன்னை தான் கூப்பிடுறாங்க போ அப்படின்ற மாதிரி ஜிம்மன் அண்ட் கேரோ தாங்க வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கும் தாயாங்குக்கும் இப்படி தான் அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. தாயாங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனால் சுத்தமாக முடியல. என்னதான் வந்து அவங்க மேலே கோவமாக இருந்தாலுமே நீங்கள் அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோவம் எப்படி தலைக்கேறுது. உங்களை இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் ரூமுக்கு வெளியே வந்து அந்த சைடு இந்த சைடும் அப்படியே நடந்துட்டு இருக்கான். ஜங்கு கூட ரூமை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே கோவமாக வருது. அந்த ஜங்கு கூட ஆப்போசிட் ரூம் அந்த டோர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கிக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கோவமாக வருது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜங்கு கூட ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. அவங்க வந்து யாராது அப்படின்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ஜங்குக்கு ரூம்லேருந்து வெளியே வரீங்க. அவங்க அதை பார்த்தோன்னே கோவம், ஒயன் நீ அந்த ரூம்லேருந்து வந்துட்டுருக்க, அவங்க ரூமில் உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி தாங்க வந்து கோவமாக கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்து தாங்க பார்த்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஓயன் உன்ட்ட தான் கேட்டுட்ருக்கேன், காது கேட்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படியே உங்கள் ரூம் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இறங்கி போய் ஒரு ரூம் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். 2 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி அப்புறம் உங்கள் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்க போகிறீங்க. ஒய்யன் உன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் வந்து அவன் கையையும் பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க. உங்கள் கையை எடுக்கிறதுக்காக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் தொட்டுறது கூட உனக்கு பிடிக்கல, அவன் தொட்டுறது பிடிச்சிருக்கு. நெத்தியில் கிஸ் பண்ணுறான், கையில் கிஸ் பண்ணுறான், உன்னை பிடிச்சி இழுக்கிறான். வா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாங்க அப்படியே பார்த்து மறைக்கிறீங்க. தாயாங் உங்களை பிடிச்சி அப்படியே தரன்னு மேலே இழுத்துட்டு போகிறான். தாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தாங்க வந்து உங்களை தரன்னு மேலே அப்படியே டெரஸ்க்கு இழுத்துட்டு போயிட்டு ஒரு சந்து மாதிரி இருக்கும். அதில் வந்து 2 பேர் தான் நிற்க முடியும். ஸோ அந்த சந்தில் வந்து உங்களை தள்ளி விட்டு உங்கள் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறான். தாயாங் என்ன பண்ணுற தாயாங்